எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை காலையிலேயே எழுந்தாச்சுங்க. இன்றைக்கி பையனுக்கு ஸ்கூல் திறக்கிறதுனால சரிங்களா, இன்றைக்கி வெடிகாத்தாலே எழுந்து சுவாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் டிஃபன் இட்லியும் கார சட்னியும் பண்ணியிருக்கேங்க. சரி, மத்தியானம் அவனுக்கு எதாவது லஞ்சு ரெடி பண்ணலான்னு பார்த்தா அவனுக்கு கார சட்னி இருந்தால் போகிறோம். அது தோசையாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, வேறு சாப்பாடே எடுத்துகிட்டு போக மாட்டான். அதனால் எனக்கு இட்லியே கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இட்லியும் கார சட்னியும் அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டேங்க. அதனால் இதுக்கு மேலே தான் நான் சாப்பாடு செய்யணும். சரிங்களா, இன்றைக்கி காலையில் நான் என்னோடய ஸ்டைலில் கார சட்னி எப்படி பண்ணியிருக்கேன்றதை நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக சாமி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாதாங்க நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. சரிங்களா, அந்த நாளும் நல்ல நாளாக இருக்கிற மாதிரி தோணுது. என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக விளக்கேற்றுற மாதிரி இருந்தால் பயங்கர மூட அவுட்டாகி போகுது, டென்ஷன் ஆகிடுதுங்க. முடிஞ்ச வரல அதனால் காலையிலே விளக்கேற்றிடுறது. காலையில் டிஃபன் ரெடி பண்ணியாச்சுங்க. இட்லி ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக அதுக்கு கார சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 5 வத்த மிளகா போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் 2 பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதுக்கு ஒரே ஒரு தக்காளி போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அந்த கருவேப்பிலை பூண்டை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் புளியும் சேர்க்கறதுனால தக்காளி 1 தாங்க போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வரணும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வரமல்லிலாம் சேர்க்கும்போது இந்த கார சட்னி வாசனை சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலையும் சேர்றதுனால தாளிக்கும் போது அப்படியே தூக்கி கீழே போட்டுடுறாங்க பசங்க. அதனால் இதோடு சேர்த்து போட்டாச்சு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போருங்க. வரமல்லி வாசனைக்கு மட்டும் கிடையாது, உடம்புல பித்தத்துக்கும் ரொம்ப நல்லதுன்றதுனால முடிஞ்ச வரலும் சில விஷயத்தில் நான் மல்லி சேர்த்துப்பேன். இப்போ கொஞ்சம் ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேங்க. இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. கார சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது சூடாடுறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் அடுப்பில் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணியாச்சுங்க. அவனுக்கு ஒரு நாள் ஜூஸ் கொடுப்பேன், ஒரு நாள் இந்த மாதிரி கஞ்சி கொடுப்பேன். சரிங்களா, இது நான் வீட்டிலையே வாங்கிறது மண்ணா சத்து மாவு. அதில் சில பொருளை ஆட் பண்ணி நான் ரெடி பண்ணுவேன். அதை ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். கார சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் மெயினாக கருவேப்பிலை சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். மல்லி சேர்க்கறதுனால பித்தம் சேராமல் இருக்குங்க. காலையிலேயே குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டான் என் பையன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் எங்கள் மாமனார் மாமியார் அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கான். டிஃபன் எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்தது சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா லஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை ஒன்று முடிச்சாச்சுங்க. அது என்னென்னா, நம்ம அந்த பெரிய பக்கெட்டில் இந்த ஊறுகாய் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா ஊறிடுச்சு. சரிங்களா, எல்லாேருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு, எப்போவுமே நான் ஊறுகாய் போட்டால் எங்கள் வீட்டுக்கு யார் ரொம்ப தெரிஞ்சவங்க நல்லா பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊறுகாய் கொடுத்து விட்டுருவாங்க. எல்லாேருக்கும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊறுகாய் கொடுத்தாச்சு. இப்போ நான் மீதி இருக்கிறத ஒரு பிளாஸ்டிக் மூடி போட்ட பாக்ஸில் மாற்றியாச்சுங்க. நல்லா ஏர்லாக் டப்பா இது. நல்லா பாருங்கள், எவ்வளோ நல்லா ஊறி 4-5 நாளுக்கு ஆகிடுச்சுங்க. இப்போ ஊறுகாய் போட்டு நல்லா சூப்பராக ஊறி
ஃபஸ்ட்டு நாளும் 2வது நாளும் கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்ததுங்க ஊறுகாய். இப்போ வந்து நார்மலாக ஆகிடுச்சு. இந்த புளிப்புலாம் வந்து அந்த உப்பு காரத்தோடு சேர்ந்து இருந்ததுனால இப்போ கொஞ்சம் காரம் குறைஞ்சிருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சுங்க அந்த தடவை. இந்த வேலை முக்கியமான வேலை, இதை முடித்தாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வந்து சிம்பிளான சமையல் தாங்க எங்கள் வீட்டில். சாதம், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு பீட்ரூட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி மத்தியானம் இது தாங்க லஞ்சு. இதை முடித்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் ஒரு ரெஸ்ட் எடுப்பார். பையனை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்துட்டு ஈவினிங் வந்து கடைக்கு போகணும். இன்றைக்கி அந்த ஸாரீ ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு போடணும். கொஞ்சம் வந்து கடையை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம அந்த கடையில் வச்சு போடுறேங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க.